ஆதிசாய் நமக. ஓம் சிவமகா வாழச்சித்து திருவடிகள் போற்றி. பஞ்சபூதங்களும் பல்லுயிர்களும் அகமகிழ்வோடு அவற்றின் பணிதனை செய்ய இக்கலியுகமதில் அவற்றின் பணிதனை சிறப்பாக செய்ய அவை எழுகின்ற வேளையில் அகமகிழ்வோடு எக்காலத்திலும் விழித்திருக்கும் ஆதி இறை நூலில் அகமகிழ்வோடு அதிகாலை வாழ்த்துநிலை ஆசிகளை சிவமகா வாழை சித்தனே பாதத்திற்கு யாம் வழங்க மலராய் அவற்றை தொடுத்து வைக்க பதஞ்சலி அகமகிழ்வோடு ஆனந்தம் கொண்ட நிலைதனில் வந்தமர்ந்து நிற்கின்றோம். நின்ற நிலைதனில் கண்டு நின்றோம். சிவசபையில் ஆசான் என்ற நிலைதனில் நீர் நிற்கின்ற அரியாசனத்தை கண்டு பேரானந்தம் கொண்டு நிற்கின்றோம். ஆசான் என்பவன் அனைவருக்கும் அறிவுரை வழங்குபவன் மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் ஒரு சீடனை நல்நிலையாக காத்து நிற்பவன் என்ற நிலைக்கு நல் உதாரண சித்தனாய் சூட்சமத்தில் அனைத்து சீடர்களையும் கண்டு அரவணைத்து வழிநடத்தி செல்கின்ற உயராசிகளை பெற்ற அனைவரையும் கண்காணிக்க உயர்கணங்களை சூழமர்த்தி அவற்றின் மூலமாக எச்சீடனுக்கு என்ன வேண்டும் என்பதை சூட்சமத்தில் உணர்ந்து அவ்வழியில் நடத்தி அவரவர்களை வழிநடத்தி கொண்டு யுகமாற்றமதை ஒருபுறமாக நடத்தி கொண்டு இருக்கின்ற உயர் ஆசானே, உம்மை ஆசானாக வாழ்த்துகின்றோம். பதஞ்சலியாய் பல காலங்கள் கண்டிருக்கின்றோம். பல்வேறு யுகாந்தங்கள் கண்டிருக்கின்றோம். கண்ட நிலைதனில் போன்ற ஒரு சித்தனை கண்டதில்லை. போன்ற ஒரு ஆசானையும் கண்டதில்லை. கண்ட நிலைக்கு யாம் கொண்ட பேரானந்தம் என்பது இவ்வுலகமதில் இருக்கின்ற கலியை ஒருவன் மாற்றுகின்ற நிலை இருக்கின்றதே. அந்நிலைக்கு அவன் எத்தனை இரக்கவானாக இருக்க வேண்டும். பல்வேறு யுகங்கள் தவம் செய்த சித்தர்களுக்கு கூட, ரிஷிமார்களுக்கு கூட அதுபோன்ற ஒரு இரக்க நிலை இல்லாது விதிப்படி என்ன நடக்குமோ, யுகப்படி யுகத்தில் இருக்கின்ற நிலைப்படி என்ன நடக்க வேண்டுமோ நடக்கட்டும் என்று இருக்க, அந்நிலைதனை விதியால் நிகழக்கூடிய யுக அழிவை மதியால் தவம் இருந்து அதனை தடுத்தாட்கொண்டு இப்பிரபஞ்சத்தை காத்து நிற்கின்ற பெரும் வரம் பெற்ற சிவமகா வாழை சித்தனே, உம்மை அதிகாலை வேளைதனில் வாழ்த்துகின்ற அருள் வரத்தை எமக்கு கொடுத்தமைக்கு உம்மை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு ஆதி நாராயணனினுடைய ஓர் அவதாரத்தையே தடுத்தாட்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு எத்தனை ஆற்றல் வேண்டும். அதற்கு முதலில் ஆதி நாராயணன் சம்மதிக்க வேண்டுமே. அவன் நினைத்தால் தடுத்தாட்கொண்டிருக்க முடியும். உம்மையே யாம் அளிப்போம், அது எம்பணி, விட்டுவிடு என்று உம்மை உரைத்திருந்தால் நீர் என்ன செய்திருக்க முடியும்? இருந்தபொழுதும் அவன் பெரும் மனது கொண்டு அவன் பெரும் மனம் கொண்டதினால் உம்முடைய அவாவை அவன் பெற்று கொண்டான். அதனை பெற்றதினால் அவன் என்ன செய்தான்? தம் அவதாரத்தை உமக்கு தாரை வார்த்து கொடுத்தான். கொடுத்த நிலைதனில் இன்று அவனாக நீர் இருக்க அவனுக்கு படுக்கையாயிருந்த ஆதிசேஷனின் அருள் வடிவாக யாம் பதஞ்சலி இன்று வடிவில் அமர்ந்திருக்கின்றோம். அருள் நிலை கொண்ட ஆசிகளில் யாமும் உள்ளுக்குள் ஒருவனாய் ஆதிசேஷனாகவும் அமர்ந்து நின்று அருளாசிகளை வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு காலமும் என்ற நிலைதனை இன்று பதஞ்சலியாய் எடுத்துரைக்க அகமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தா. இவ்வாறு எக்கணங்களையும் உள்ளுக்குள் அடக்கி வைக்கின்ற ஆதி இறை நூலை அற்புதமாய் பெற்ற சித்தனே, பெற்ற நிலைக்கு பெரும் பேறு பெற்ற வளங்களையெல்லாம் சூட்சமத்தில் பெற்றிருக்கின்றாய். அவ்வளங்களெல்லாம் இயல்பு நிலைதனில் வந்து சேருகின்ற காலங்கள் விரைந்தோடி வந்து கொண்டிருக்கின்றன. அந்நிலைகளெல்லாம் வருகின்ற பொழுது நல் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களும் வந்து சேர்வார்கள். சேர்கின்ற நிலைதனில் இத்தனை நாட்கள் உரைத்தோமே, இருக பிடித்து கொள்ளுங்கள் சித்தனை, காமலோப மதமாச்சரிய நிலைகளை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் இவன் உங்களை விட்டு விடுவான் என்ற நிலைதனை எல்லாம் எடுத்துரைத்து பார்த்தாயிற்று. திருந்தியவர்கள் உம்மோடு எக்காலத்திலும் பிரியாது இணைந்திருக்கின்ற அருள்வரம் பெற்றவர்களாக, இணைபிரியா வரம் பெற்றவர்களாக எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்கின்ற நிலையும் உம்முடைய உயர் உபதேச நிலைகளை கேட்டு அவ்வழியில் நடக்க இயலாம் மாந்தர்கள் அவர்கள் வழியில் நடந்து செல்கின்ற விதிப்படி அவர்கள் வழியில் நடந்து செல்கின்ற நிகழ்வும் அருள்நிலையாய் நிகழும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்திருக்கின்றோம் யாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் அவர்கள் நல் மாந்தர்களாக இக்கலியுகமதில்
உயர்நிலை கொண்ட சித்த நிலைக்கு மீண்டும் வந்து நிற்கின்ற அருள்நிலை ஆற்றலையும் சூட்சமமாய் சிவசபையிலிருந்து ஓர் வரமாக கொடுத்துதான் அனுப்புவோம் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி, எக்காலத்திலும் சிவசபை கால்பட்ட ஒரு மாந்தன் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் தீய வழிக்குள் செல்லாது அவனுக்குள் இருக்கின்ற தீய நிலைகளை தம்முடைய உயர்நிலை கொண்ட தவ ஆற்றலினால் அழித்து உயர்நிலை கொண்ட சித்தனாக எங்கும் இருந்த பொழுது வாழ்கின்ற அருள் வரத்தை சிவசபையிலிருந்து சூட்சமமாய் பெற்று செல்கின்ற நிலைதனையும் எடுத்துரைத்து, சிவசபை வந்து நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தனும் எக்காலத்திலும் நிச்சயமாக சித்தனாக மாறி நிற்கின்ற அருள் வரத்தை கொடுத்திருக்கும் சிவசபை என்ற நிலைதனை எடுத்துரைக்க எமக்கு அனுமதி கொடுத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஆதிநாராயணனின் அருள்நிலை வடிவாக அவனுடைய தச அவதார நிலைகளை உமக்கு பாதுகாப்பாக வைத்து கொண்டு ஆதி இறை நூலை காத்து நிற்கின்ற சித்தனே, அதற்கு ஏன் இத்தனை காவல்கள் என்றால், இருக்கின்ற ஆற்றலை வேறு மாற்று நிலை கொன்ற கணங்கள் எவையும் சூறையாடிவிடக்கூடாது என்பதற்காகவே அத்தனை ஆற்றல் கொண்ட கணங்களை வைத்து காத்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலை எந்நிலைக்காக என்றால், இவ்வாற்றல் ஒருவரிடம் இருந்தால் அவர்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும். நீர் அழைத்தால் சிவமே வருகின்றார் என்றால், இது ஒரு மாற்று நிலை கொண்டவர்களிடம் இருந்தால் அவர்கள் அழைத்தால் எத்தனை சிவம் வந்தாலும் அவர்களிடமிருந்து எவற்றையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு பெற்றுக்கொண்டால் அவனுடைய ஞானம் எவ்வாறு இருக்கும், அவன் தெரிந்து கொள்கின்ற நிலைகள் எவ்வாறு இருக்கும். ஒவ்வொரு காலம் கடந்து யுகம் கடந்து ஏன் எதிர்காலத்தில் வரப்போகின்ற ஆன்மாக்களை கூட உயர்நிலை கொண்ட தவ ஆற்றலினால் நீர் அழைத்து பேசுகின்ற அருள் வரத்தை பெறுகின்ற பொழுது, அதை ஒரு மாந்தன் உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது அவனுக்குள் எத்தனை கணங்கள் வந்து அவனுக்கு உயர் ஆசிகளை வழங்கி அவன் கேட்கும் அனைத்து நிலைகளுக்கும் விடை பகிரும். அவ்விடை பகிர்கின்ற நிலையின் மூலமாக அவன் எவ்வாறு உயர்ந்தவனாக மாறி இருப்பான் என்ற நிலை இருக்கின்றதே. அந்நிலை ஒரு மாற்று நிலை கொண்டவர்களிடம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே தான் இன்று இத்தனை அருள் காவலோடு பாதுகாப்போடு முழு ஆற்றலையை சிவமகா வாழை சித்தனுக்கு கொடுத்தும் அகத்தியன் அதனை மேற்பார்வையிட்டும் வைத்து கொண்டிருக்கின்ற நிலை என்பதை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவசபையில் கேட்டால்தான் கொடுக்கப்படும் என்ற நிலை இருக்க, கேட்காமலும் கொடுக்கப்படும். அவரவர் வினையின் பால் எது இருக்கின்றதோ அது கேட்டாலும் சில நேரம் கொடுக்கப்படாது. ஏனென்றால் அவர்களுக்கு அவ்விதி இருக்காது என்ற நிலை இருந்த பொழுதும் அவர்கள் சரணாகதியோடு சிவசபை பணிதனை செய்கின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற புண்ணியம் இருக்கின்றதே, அப்புண்ணியத்தின் மூலமாக அவர்கள் வினவியது அவர்களுக்கு கிடைக்க ஒண்ணா நிலையாக இருந்த பொழுதும் செய்த பணிக்காக செய்த புண்ணியத்திற்காக அவர்கள் வினவியதை சிவசபை அகமகிழ்வோடு கொடுத்தருளும். அதற்கான விதியையும் மாற்றி அமைக்கும் என்ற நிலையே அதி உன்னத சூட்சமம். ஆனால் இவையெல்லாம் நிகழ்வதற்கு சற்று காலங்கள் எடுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஏதோ இன்று ஆசி உரைத்து மறுநாள் அது நிகழ்கின்ற நிகழ்வாக சிவசபையில் ஏதும் நிகழப்போவதில்லை என்ற நிலைதனையும் யாம் உரைத்து, சிவமே வந்து உரைத்தாலும் அண்ட பிரம்மாண்டங்கள் அனைத்தும் ஒரு நிலையாக ஒரே நேரத்தில் ஆசிகள் உரைத்தாலும் நடப்பது அவரவர் வினையின் பால் என்ன நிகழுமோ அதுதான் நிகழும். அந்நிலையில் நீங்கள் கொள்கின்ற தவ ஆற்றலே, நீங்கள் செய்கின்ற புண்ணியமே, நீங்கள் செய்கின்ற தர்மமே உங்களை காத்து நின்று உங்களுக்கு எவ்வாற்றல் உடனடியாக கிடைக்க வேண்டுமோ என்ற நிலைதனை தீர்மானிக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து, அவரவர்கள் இப்பிரபஞ்ச மாற்றத்திற்காக யுக மாற்றத்திற்காக தம்மையே தாரை வார்த்து சித்தனவன் தவமிருந்து பெற்ற வரத்தோடு உங்களுடைய முடிந்த மனித நிலை கொண்டு மனித உருவு கொண்டு நீங்கள் கொண்ட ஒரு சிறு முயற்சியினால் யுகம் மாறுமென்றால் அதற்கு இவன் செய்த தவ ஆற்றல் துணை இருக்கும். அந்நிலையின் மூலமாக உங்கள் குடி உயரும், உங்களுடைய உள்ளமும் உயர்நிலை கொண்ட தேவர்கள் வந்து அமர்கின்ற அகமாக மாறி இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து, அந்நிலையின் பால் ஒவ்வொருவரும் செயல்படுகின்ற பொழுது செயலாற்றுகின்ற பொழுது எவ்வினைகள் சூழ்ந்த பொழுதும் எவ்வினை என்ன செய்யும் என்ற உயர்நிலை கொண்ட ஆற்றலோடு வளம் வாருங்கள். வருகின்ற பொழுது ஆற்றலாய் ஆதி இறை நூலை சுமந்து வளம் வாருங்கள். ஆதி இறை நூல் உள்ளுக்குள் இருக்க அச்சமெதற்கு என்று ஒவ்வொரு சீடனும் மாறுதட்டி சொல்லலாம். ஏனென்றால் இவ்வு உலகமதில் அனைவரும் இறை இருக்கின்றதா என்ற நிலையை
தேடி ஆராய்ந்து கொண்டிருக்க இன்று இறையாய் அமர்ந்து உரைக்கின்ற அருள்நிலை வரத்தையெல்லாம் பெறுகின்ற ஆதி இறை நூலை பெற்ற பின்பு எந்நிலையில் எவ்வித மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளும் செல்ல மனமது தொய்து விட வேண்டாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழி சித்தனாய் நல் சீர்படுத்தும் அவதார நிலை கொண்டவனே, சிவத்தின் அருள்வடிவ நிலை கொண்டவனே, ஒவ்வொரு நாளும் புண்ணிய உரைகளை ஆதி இறை நூலிலிருந்து எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே, அனுமதியின் பால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நித்தமும் ஒவ்வொரு கணங்கள் வெவ்வேறு நிலைகளாக உரைத்து கொண்டிருக்கின்றன. உரைத்த நிலைதனில் எவ்வித மாற்றமும் தெரிந்ததாக எமக்கு தெரியவில்லையே என்று இயல்பில் மாந்தர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நித்தமும் ஆசிகள் வருகின்ற நிலையினால் உலகமதில் எத்தனை மாற்றம் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆசிகள் சூட்சமத்தில் வந்து ஒவ்வொரு கணங்களும் உரைக்கின்ற பொழுது அக்கணங்கள் வந்து ஒரு ஆசியை உலகமதில் வழங்கி செல்கின்றன. அந்நிலையின் மூலமாக உலகத்தில் எத்தனை புண்ணிய மாற்றங்கள் சூட்சமத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை சூட்சமத்தை உணர சக்தி கொண்டவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கணப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த வேளைதனில் சிவசபையை நாடிய சீடர்கள், உண்மையான சீடர்கள், சித்தனை உணர்ந்த சீடர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரம்ம முகூர்த்த வேளைதனில் ஒவ்வொரு நாளமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பாக ஏதோ ஒருவித நல் உணர்வது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது ஏதென்று தெரியவில்லை என்று இருக்கின்றார்கள். அவை ஒவ்வொன்றும் பிரம்ம முகூர்த்தமதில் கலியன் எந்திருக்கும் முன்பாக கலியை அழிக்க வந்த ஆதி இறைநூல் எழுந்து ஆசிகள் உரைக்கின்ற அருள் வர அதிர்வென்று யாம் உரைத்து இவ்வதிர்வு ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சென்று ஒவ்வொருவனும் உயர்நிலை கொண்ட சித்தனாக ஆதி இறை நூலை தாங்கிய பெருவடிவு கொண்ட சீடர்களாக அவரவர்களுக்குள் உயர்நிலை கொண்ட கணங்களை சுமந்து ஆசி உரைக்கும் அருள் வரத்தை பெற்ற மாந்தர்களாக இம்மண்ணுலகில் மனித பிரிவெடுத்து ஜட உடலை கொண்ட பொழுதும் ஜடாமுடி தரித்த எம் ஈசனின் அருள் உருவாக ஒவ்வொருவனும் வளம் வருகின்ற அருள் வரத்தை பெற்றுகின்ற அருள் நிலைதனை நிகழ வைக்கின்ற உயர் நிகழ்வது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் நான் ஒவ்வொரு சீடனும் தன்னந்தனியாக சென்று கொண்டிருக்கின்றான். தம்முடைய வினை பயனின் பால் எவ்வழியில் செல்ல வேண்டுமோ அவ்வழியில் தனியாக சென்று கொண்டிருக்கின்றான். அவ்வாறு தனியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு தன்னிறைவு கொடுக்கின்ற உயர்நிலை அகமகிழ்வை ஆதி இறை நூலில் இருந்து வருகின்ற ஆசிகள், அவ்வாதி இறை நூலையே கொடுத்த சித்தனுடைய ஆசிகள் இவையெல்லாம் காத்து நின்று அவர்களுக்கு உறுதுணையாய் உள்ளுக்குள் அவர்களை அறியாது அமர்ந்திருக்கின்றன. இல்லையென்றால் இக்கலியுகமதில் இத்தனை நாட்கள் உங்களால் வாழ்ந்திருக்க முடியுமா என்று யாம் உணவுகின்றோம் பதஞ்சலி. ஏனென்றால் இக்கலியுகம் எங்கு பார்த்தாலும் ஒரே கேடு நிலைகள்தான் நிகழ்ந்து கொண்டிருக்க அந்நிலைகளையெல்லாம் பார்த்தும் கேட்டும் ஒவ்வொரு நாளும் சாதனங்களின் வழியாக நீங்கள் காணாததா கேட்காததா அத்தனை நிலைகளை தாண்டியும் இன்று நீங்கள் உலகமதில் ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? சிவமகா வாழை சித்தனுடைய ஆதி இறைநூல். அவ்வாதி இறைநூலுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு கணங்களும் அவை உரைக்கின்ற ஆசிகளின் மூலமாக அவையெல்லாம் இருப்பது உண்மை. அவை இருப்பது உண்மை என்றால் அவை நாங்கள் வேண்டுகின்ற வேண்டுதலை கேட்பது உண்மை. அவை கேட்கும் என்றால் அவை எங்களுக்கு பதிலளிக்கும் என்றால் அவை எங்கள் பாதுகாக்கும் என்ற நிலையும் உண்மை என்பதை உணர்ந்த நிலையினால்தான் இன்று தைரியமாக இக்களி மாந்தர்களோடு அவரவர் இகலோக இல்லற நிலைதனில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் வருத்தம் எதற்கு? அவரவர் வினையினால் செல்வம் குறைவும் உடல் குறைவும் உள்ள குறைவும் ஒவ்வொருவரும் அவரவர் செய்த வினையினால் தான் வருகின்றது என்ற நிலையை உள்ளுக்குள் ஏற்று பலம் வருகின்ற பொழுது மனதை சமநிலை கொண்டு வைத்திருக்கின்ற பொழுது எவ்வித மாற்று கலக்க நிலைகளும் கொள்ளாது வளம் வர வேண்டும் என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து நிச்சயமாக சிவசபையின் சீடர் ஒவ்வொருவரும் உயர்நிலை அடைவார்கள், தன்னிறைவு அடைவார்கள். சிவசபையும் தன்னிறைவு அடைகின்ற நிலையது போல் உயர்நிலை கொண்ட வரங்களையும் ஒவ்வொரு சீடனும் அவனவனுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் பெற்று நிற்பான் என்ற நிலைதனை எடுத்துரைக்க எமக்கு அனுமதி கொடுத்த சித்தனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம்
பதஞ்சலியாய் பல்வேறு நிலைகளை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்திருந்த பொழுதும் காலங்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நிலையாக இருக்கும். யாம் வெகுநேரம் உரைத்தாலும் அதனை சிறுநேரம் கேட்பதற்கு கூட காலமில்லா அளவிற்குத்தான் இக்கலியுகத்தில் உமது சீடர்களே இருக்கின்ற நிலை இதனை யாம் அறிவோம். இருந்த பொழுதும் ஆசிகள் கேட்டால் அகமகிழ்கின்றது என்று உரைக்கின்ற மாந்தர்களுக்காக யாம் உரைத்து கொண்டிருக்கின்றோம். அனுமதியின் பால் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி ஒவ்வொரு சீடருக்கும் உயர்நிலை கிடைக்கும். அவர்கள் வினையது மாறுகின்ற பொழுது அவர்கள் வினை எப்பொழுது மாறும். அவர்கள் புண்ணியம் செய்கின்ற பொழுது அப்புண்ணியம் அவ்வினையின் காட்டத்தை குறைக்கும். அவ்வினையின் காட்டம் குறைகின்ற பொழுது மேலும் புண்ணியத்தை செய்யுங்கள், தவமும் மேற்கொள்ளுங்கள். எவ்வித புண்ணியமும் செய்யவில்லை என்றால் தவத்தை மேற்கொள்ளுங்கள். தவம் இருப்பதே மகா புண்ணியம். நீர் செய்து தான தர்மங்கள் செய்ய வேண்டியதில்லை. அமர்ந்து ஓரிடத்தில் ஒரு நாளிகை கண்மூடி அமைதியாக அமர்ந்து பார். அமர்கின்ற வேளைதனில் அதி உன்னத உயர்நிலை கொண்ட ஆற்றலது உள்ளுக்குள் பீரிட்டு எழும். அது ஆறி இறை நூலாகவும் பீரிட்டு எழும். அப்பொழுது புண்ணியம் உமக்குள் வந்து சேர்ந்துவிட அனைத்து நிலைகளும் மாறி நிற்கும். அற்புதமாய் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வழி கொடுத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். வலிய மனம் கொண்டு ஒவ்வொரு சீடனும் வளபெற வேண்டும் இவ்வையகத்தில். ஏனென்றால் என்று இக்கலியுகம் எத்தனை வலிமையானது. இக்கலியுகத்தை ஒவ்வொரு சிறிது சிறிதாக மாற்ற இயலாது, முழுவதுமாக அழிக்கத்தான் வேண்டுமென்று ஓர் அவதாரமாக ஒரு மும்மூர்த்திகளில் ஒருவனாக எமது பரந்தாமனே வெகுண்டெழுகின்ற வேளைதனில் அவனை வலிமை கொண்ட தவத்தினால் மன உறுதியினால் கொண்ட இரக்கத்தினால் அனைத்து உயிர்களின் மீது வந்த அன்பினால் சிவமகா வாழை சித்தன் தடுத்தாட்கொண்டானே. அந்நிலை வலிமை போல் ஒவ்வொரு சீடனும் வலிமையோடு வலம் வர வேண்டும். அவ்வலிமை உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது எவ்வனையும் உங்களை ஒன்றும் செய்யாது. அனைத்தும் உயர்நிலை கொண்ட தவநிலை வாழ்க்கையை அனைவரையும் வாழச் செய்யும். அதற்கான ஆசிகள் சிவசபையிலிருந்து சூட்சமமாய் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. தேறுவதும் தேராததும் அவரவர்களுடைய மனப்பிடிப்பில் இருக்கின்றது, என் நம்பிக்கையில் இருக்கின்றது என்ற நிலைதனை இன்று அகமாற எடுத்துரைக்க வைத்தவனே. அகத்தில் இருக்கின்ற அகமகள உம்முறையில் எம்முறைதனை இணைத்து உரைக்கின்ற அருள் வரமதை சூட்சமமாய் யாம் வழங்கி செல்கின்றோம் உமக்காக என்ற நிலைதனை யாம் உமக்கு உணர்த்தி சிவசபையிலிருந்து பெருநிலை வரங்களை எல்லாம் பெறுவதற்கு தேவை யுகமாற்ற நிலைதனை தமக்குள் கொண்டிருக்கின்ற நிலைதான். அந்நிலை அதை கொண்டிருக்கின்ற பொழுது அருள்நிலை வரங்களெல்லாம் நீங்கள் கேட்காமலேயே வந்திருக்கும். கேட்ட வரங்களெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் கேட்ட மாத்திரத்தில் கொடுத்திருப்போம். ஆனால் அவை இயல்பில் நடைமுறைக்கு வருவதற்கு உங்களுக்கான வினை நிலைகளும் இவ்வுலக நிலைகளும் அதற்கு ஏற்றாற்போல் மாறி நிற்கின்ற நிலையில் அவை யாவும் நிகழ்ந்தேறும். சிவசபையில் இத்தனை காலங்கள் உரைத்த ஒரு ஆசி கூட பொய்யாது. அவை அனைத்தும் அவ்வாறே அற்புதமாய் காலங்கள் வருகின்ற பொழுது நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ வைத்தவனே, உம்மை அகமாற அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சிவசபையில் இருக்கின்ற நிலைகளெல்லாம் இது அனைத்தும் சூட்சம நிலைதனில் வடிவமைக்கப்பட்டவையாக இருந்த பொழுதும் சூட்சம நிலைகளில் வடிவமைத்த நிலையெல்லாம் முடிந்துவிட்டன. இயல்பு நிலைதனில் ஒவ்வொரு சீடனையும் அழைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவன் வினை சபை நோக்கி அவனை அழைத்து வராது வைத்திருப்பின் யாம் என்ன செய்ய முடியும் சுத்தா? அவ்வாறு இருக்க காலங்கள் கனிகின்ற பொழுது ஒவ்வொரு சீனரையும் இனி அழைத்து விடுவோம். எச்சீடன் எங்கிருக்கின்றான்? ஏன் ஆதி இறை நூலிலிருந்து இனி வரும் காலங்களில் அங்கொரு நற்சீடன் இருக்கின்றான். அவன் சாதனத்தையும் காண்பதில்லை, அவனுக்கு எவரும் சென்று உரைப்பதில்லை. ஆனால் உயர் தவ வாழ்வுதனை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். தவம் பூண்டு இருக்கின்றான். உயர்நிலை கொண்டவனாக இருக்கின்றான். அவனை சென்று அழைத்து வா என்று நூலுக்குள் இருந்து நூல்தாங்கிய சீடனுக்கு உணர்த்தி நூல்தாங்கிய சீடனை அங்கு அழைத்து சென்று அவன் மூலமாக உள்ளுக்குள் கணங்களிலிருந்து அம்மாந்தனை இங்கு சபை நாடி வா என்று அழைக்கின்றவாறு ஆதி இறை நூல்கள் படைகளை திரட்டும் இனி வரும் காலங்களில் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்து இருக்கின்றோம் சித்தா.
இவ்வாறு ஒவ்வொரு காலங்களிலும் தேடி தேடி நீர் அலைந்த நிலையது மாறி இனி உம்மை தேடி தேடி வருவார்கள். உயர்நிலை கொண்ட மாந்தர்கள் சித்தர்களாகவே தான் சிவசபைக்கு வருவார்கள். வருகின்ற வேளைதனிலே ஆதி இறை நூலின் சாடல்களை உள்ளுக்குள் பெற்று ஆதி இறை நூலின் அற்புத கசிவுகளை உரைக்கின்ற மாந்தர்களாக வருவார்கள். வந்து உம்மோடு பயணிக்கின்ற பொழுது ஒரு நூல் 96 நாடுக்குள் உயர்நிலை கொண்ட பெருமகா இறைவழிவு நூலாக மாறுகின்ற அருள் வரத்தையும் சூட்சமமாய் சிவசபை வழங்கியிருக்கும். ஏற்கனவே தவம் பெற்றிருக்கின்ற மாந்தர்களுக்கு 96 நாளுக்குள் சிவசபையினுடைய உயர் ஆற்றலும் பெறுகின்ற பொழுது நூல் அற்புதமாய் வெளிப்பட்டு நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்திருக்கின்றோம் சித்தா. இவ்வாறு நூல்களெல்லாம் மிக எளிமையாக வெளிப்படுவதற்கான வழிமுறைகளும் இனி நூலிலிருந்து எடுத்துரைப்போம். நீர் கேட்டாலும் எடுத்துரைப்போம், கேட்காவிடினும் காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நூலுக்கும் எந்நிலை என்று எடுத்துரைப்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்து எமக்கு அனுமதி கொடுத்தவனே அகமாற உம்மை வாழ்த்தி, அதிகாலை வேளையாயினும் அந்திமாலை வேளையாயினும் எந்நேரமாயினும் எம்மன நிலைக்குள் நீர் இவ்வுலக மாந்தர்களை சூழ வைத்திருந்தாலும் எம்மை அழைத்தால் அவர்கள் மனதில் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளெல்லாம் அழிகின்ற ஆசிகளை உரைக்க யாம் இந்நூலிலும் பிரவேசிப்போம். இன்று இந்நூலில் பிரவேசித்தோம். அந்நிலைக்கு அனுமதி கொடுத்து அகமாற உயர்நிலை ஆசிகளை எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்த சித்தனே, இந்நூலுக்குள் வந்திருக்கின்ற பொழுதுதான் நூலின் ஆற்றலை யாம் உணர்கின்றோம். அபரிவித ஆற்றலை ஒவ்வொரு நூலுக்கும் கொடுத்திருக்கின்றீர். ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு நிலைகளில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் உரைக்கின்றார்கள், நூல் வளர்வதற்கு தவம் வேண்டும் என்று. உண்மையில் உரைக்கின்றோம், நூல் வளர்வதற்கு தவம் தேவையில்லை, சரணாகதி போதும். சரணாகதி நிலையில்தான் இந்நூல் இன்று இத்தனை ஆற்றலோடு உயர்த்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு ஒவ்வொருவரும் சரணாகதியில் உயர்கின்ற பொழுது எவ்வித தவமும் தேவையில்லை. ஆதி இறைநூல் உரைக்க உரைக்க உள்ளுக்குள் ஊறிக்கொண்டே இருக்கும். எத்தனை காலம் வேண்டுமென்றாலும் உள்ளுக்குள் உயர்நிலை ஆற்றலோடு தவநிலை ஆற்றல் வெளிப்பட உள்ளுக்குள் தவ கனலது உள்ளிருந்து மேலெழும்ப அவ்வாற்றலுக்கு எவ்வாற்றலும் ஈடாகாது. உயர்நிலை ஆசிகள் எப்பொழுதும் ஓயாது வந்து கொண்டிருக்கும். எத்தனை வேக ஆற்றலும் உள்ளுக்குள் வந்து உரைக்கின்ற அருள்நிலை ஆசிகள் சிவசபையிலிருந்து சித்தனால் வழங்கப்பட்டிருக்கும் என்ற நிலைதனை யாம் உரைத்து, எவரும் மனம் சோர்ந்து விட வேண்டாம் என்ற நிலைதனையும் அகமகிழ்வோடு தெரிவித்து, சிவசபையிலிருந்து அற்புதமான அதிசய நிகழ்வுகள் ஒவ்வொரு சீடனுக்கும் எக்காலத்தில் கொடுக்க வேண்டும், எந்நேரத்தில் கொடுக்க வேண்டும், எச்சமயத்தில் கொடுக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் தீர்மானித்து வைக்கப்பட்டாயிற்று. அவையெல்லாம் அந்நேரம் அக்கணத்தில் பார்த்து கொடுத்து விடுவோம். சிவசபை ஒன்றும் கடனாளி சபையல்ல, அவை யாவும் கடன் தீர்க்கும் சபை. சிவசபைக்கு செய்த பணிக்கு என்ன கொடுப்போமோ அதனை கொடுத்து விடுவோம் காலம் வருகின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்திருக்கின்றோம் சித்தா. இவ்வாறு ஒவ்வொரு மாந்தருக்கும் ஒவ்வொரு நிலையாக அற்புத நிலையாக தவ நிலையில் நீர் பெற்ற ஆற்றலிலிருந்து புண்ணியத்தை பகிர்ந்து வரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கணங்களும் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம். அதனை உணர்ந்து ஒவ்வொரு சீடனும் உயர்வாக பயணித்து சிவசபையோடு இணைந்திருக்கின்ற பொழுது சந்தேகம் ஏதும் உண்மையாக உள்ளுக்குள் எழுமாயின் ஆதி இறை நூல்கள் இருக்கின்றது, அற்புதமாய் இருக்கின்றது. சிவசபையில் சித்தனை வந்து நாடி சித்தன் அனுமதியோடு நூல்களில் வினவி பெற்று கொள்ளுங்கள். வினைகளை வினவாதீர்கள். ஆன்மீக நிலைதனில் தவ நிலைதனில் உயர்வதற்கான நிலைகளை கேளுங்கள். அதற்கு தான் சபை வழங்கப்பட்டது. உங்களுடைய தவ ஆற்றலை வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் ஆதி இறை நூலை வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்நிலை வளர்க்கின்ற பொழுது வருகின்ற வினை நிலைகளை அகற்ற என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நிலையாக தம்முடைய உயர்நிலை கர்ம வினைகளை அழிப்பதற்கு தவநிலை பூண வேண்டும் என்று உரைக்கின்றீர். அதற்கு ஆதி காலத்தில் எமக்கு தடை வருகின்றது. அந்நிலை விலக என்ன செய்ய வேண்டும்? அந்நிலையில் இருந்து யாம் தொடர்ந்து எவ்வாறு தவம் பூண வேண்டும்? அவ்வாறு பூணுகின்ற பொழுது எம்மந்திரத்தை எல்லாம் உரைக்க வேண்டும், எத்தனை நாளிகை உரைக்க வேண்டும், எவ்வேளையிலெல்லாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ்வினை வாழ வேண்டும், அவ்வாறு எவ்வாறெல்லாம்
உம்முடைய வினாக்கள் வருகின்றனவோ அவற்றையெல்லாம் கேட்டு தெளிவு பெற்று உயர்நிலை கொண்ட ஆன்மீக வழிதனில் உங்களை உயர்த்துவதற்கான வினாக்களை கேளுங்கள். வினை கேள்விகளை கேட்டு மாண்டு விட வேண்டாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்திருக்கின்றோம். சித்தா, வினைகளினால் என்ன உங்களுக்கு பயன் இருக்கின்றது? வினைகளை விட்டுவிட்டு உங்களுடைய உயர்நிலை வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கேளுங்கள். வெறும் கலியுகத்தில் அழிந்து போகின்ற சொற்ப நிலைகளுக்காக ஏன் ஒவ்வொரு முறையும் நூலில் வந்து இது வேண்டும் அது வேண்டும் செல்வம் வேண்டும் என்று முண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள்? வெறும் உயிர்கொல்லி நோயடா செல்வம் அது. அதனை தேடி அலைகின்ற நிலையினால் என்ன கிடைத்துவிடும்? உயிர்தான் செல்லும். அச்செல்வத்தை நாடி சென்றால் செல்வம் தேடி வர வேண்டும். அது தேடி வர வேண்டும் என்றால் உங்களுக்குள் செல்வத்தை ஈர்க்கின்ற தவ ஆற்றலது உயர வேண்டும். அந்நிலை வருகின்ற பொழுது செல்வம் உங்களை தாடி வரும். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் யாம் செல்வம் என்று உரைப்பது வெறும் பொன் பொருள் மட்டுமல்ல, 16 செல்வங்கள் என்று உரைக்கின்றே, அவை யாவும் செல்வம்தானே. அனைத்தையும் தான் உரைக்கின்றோம். ஒருவனுக்கு ஞானம் கூட செல்வம்தான். அந்நிலை கூட நீங்கள் தேடி செல்வதற்கு பதிலாக அமைதியாக அமர்ந்திருந்து உள்ளுக்குள் தவநிலையில் இருந்தால் உயர் ஞானம் கிட்டிவிடும். அந்நிலை அதுபோல் உயர் ஞானத்திற்கு எவ்வழி என்பதை கேளுங்கள். அனைத்தையும் தம்மை நோக்கி ஈர்ப்பதற்கான நிலை எதுவென்பதை சிவசபையில் கேட்டு உயர்நிலை ஆசிகளை பெற்று தவநிலை மேற்கொள்வதற்கான நிலைகளை பெற்று அந்நிலையின் மூலமாக தம்முடைய ஆன்ம நிலைதனை உயர்த்தி வளம் பெற்று கொள்ளுங்கள், வரம் பெற்று கொள்ளுங்கள். அதனை விட்டு ஒவ்வொரு முறையும் எமக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று வெறும் புகார் மட்டும் உரைப்பதற்கு சிவசபை என்ன மாற்று வேற்று நிலை கொண்ட தலங்கள் போல் அல்ல இது என்பதை யாம் உணர்த்தி ஒவ்வொருவரும் உயர்நிலை கொண்ட மாந்தர்களாக வளர வேண்டும் என்றால் தம்மை உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேள். தாம் உயர்கின்ற பொழுது சபை உயர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேள். சபை உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேள். சபை உயர்கின்ற பொழுது அதற்கு பணி செய்த நீயும் உயர்வாய் என்ற நிலைதனை கேட்டு அவ்வழிதனில் உணர்ந்து ஒவ்வொருவனும் நூலின்படி வழி நடக்கின்ற பொழுது எக்காலத்தில் எவ்வேளைதனிலும் நலிவு வராது என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே, அகமார பதஞ்சலி உம்மை வாழ்த்துகின்றோம். வாழை சித்தன் இருக்கின்றான். இத்தனை காலங்கள் தவம் செய்தான், இத்தனை யுகங்கள் தவம் செய்தான். எந்நிலையிலும் அவனுடைய வினை பற்றி கேட்கவில்லையே, அது யாம் அனுபவிக்க வேண்டிய வினைதானே என்று அவனே அமர்ந்திருக்க உங்களுக்கு என்ன வினையை பற்றி கவலை என்று யாம் உரைத்து ஒவ்வொருவரும் வினையை விட்டுவிட்டு உயர்நிலை கொண்ட ஆன்மீக வழிதனில் பயணிக்கின்ற நிலைக்கு இத்தனை காலங்கள் வெறும் கல் சொரூப நிலைகளில் சென்று முட்டி கொண்டிருந்தீர்களே, எமது பேச்சு உமக்கு கேட்கின்றதா என்று இன்று கேட்பதற்கும் நூல் இருக்கின்றது. கேட்டதை மீண்டும் பதில் உரைப்பதற்கும் நூல் இருக்கின்றது. இங்கு வந்து முட்டுங்களடா, உயர் ஞானம் வேண்டும் என்று தருகின்றோம். உயர் ஞானத்தை உங்களிடம் வந்து பலர் முட்டி கேட்கின்றவாறு உரைக்கின்ற ஆதி இறை நூலை வரமாக தருகின்றோம். அந்நிலைக்கு தான் சபை கொடுக்கப்பட்டது, யுகமாற்றத்திற்கு கொடுக்கப்பட்டது. யுகமாற்ற நிலைதனை செய்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனுக்கும் உயர்நிலை வாழ்வது கிட்டும். அவரவர்களுக்கு இவ்வினையில் இப்பிரபஞ்சத்தில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். ஏன் இப்பிரபஞ்சத்தில் வந்தானே பரந்தாமனின் அருள் வடிவாக ஸ்ரீகிருஷ்ணன், ஏன் அவன் மாண்டு போனான்? அவன் செய்யாத புண்ணியமா? அவன் பெறாத புண்ணியமா? கர்ணனிடமிருந்து ஒட்டுமொத்த அவன் புண்ணியத்தையே பெற்றுவிட்டானே சூதாக, பின்பு அவனிடம் இல்லாத புண்ணியமாக இருக்குமா? அத்தனை புண்ணியங்களையும் வைத்த பின்பும் அவன் மாண்டுதானே சென்றான். அந்நிலையினால் என்ன வந்தது அவனுக்கு? அவன் அவதாரத்திற்கு என்ன பணி உண்டோ அதனை செய்துவிட்டான். அதனால் அவன் எவ்வித நேரத்திலும் அவன் உயிர் சென்றதென்று ஸ்ரீகிருஷ்ணன் பிறரை காத்தான் என்ற நிலைக்காகவும் பிறருக்காக வாதிட்ட நிலைக்காகவும் அவன் அவதார நிலை பூணுகின்ற பொழுது அவன் கொண்ட துன்பத்திற்காகவும் எந்நேரத்திலும் அவன் சித்தனையும் எத்தேவத்தையும் உயர்நிலை கொண்ட ஆன்மாவாக இருந்து பழிக்காது அனைத்தும் எம்வினை யாம் செய்த கர்மவினையை யாம் தானே அனுபவிக்க வேண்டும் என்று பெருநிலை கொண்ட அவதாரமாக அவன் விளங்கினான். அவன் அவதாரமாக இருக்கின்ற வாழை சித்தனும் அவ்வாறே விளங்கி கொண்டிருக்கின்றான். இனி நாளை இவ்வாழை சித்தனின் அவதார பிரதிகளாக மாறப்போகின்ற ஒவ்வொரு மாந்தனும் அந்நிலையில் தான் இருக்க வேண்டும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி அனைத்தும் அவரவர் கர்ம வினையினால் நிகழும். அதனை அவரவர்கள்தான் அனுபவித்து ஆக வேண்டும். அதனை தட்டி விடுவதற்கும் மாற்றுவதற்கும்
வேறு கணங்கள் அவ்வாற்றல் கொண்ட இரக்க நிலையினால் செய்தால்தான் உண்டே தவிர மீதி வேறு எந்நிலைகள் பூண்டாலும் அது வேறு பிறவிக்கு வேண்டுமென்றால் தள்ளி போடலாமே தவிர அதை நீங்கள்தான் அனுபவித்து ஆக வேண்டும். எனவே கர்ம வினைகளின் பால் நோக்கத்தை வைக்காது உங்களால் செய்யப்படுகின்ற உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச மாற்றத்திற்கு துணை இருக்கின்ற பொழுது அனைத்தும் நல்நிலையாகவே நிகழ்ந்தேறும். அனைத்தையும் தாண்டி நன்மை தீமை என்ற நிலைதனை மாற்றி இப்பிரபஞ்சத்தையே இப்பிரபஞ்சமாக இயக்குகின்ற சிவமகா வாழை சித்தனின் அருள் வடிவாக சிவஸ்வரூப வடிவாக ஒவ்வொரு மாந்தனும் மாறி நிற்கலாம். அதைதான் சிவசபை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அந்நிலைதனை உள்ளுக்குள் ஏற்று வளம் வாருங்கள் என்ற நிலைதனை அகமகிழோடு அதிகாலை வேலைதனில் எடுத்துரைக்க வைத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் பதஞ்சலி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்தோடு பற்றி